வணக்கம். இப்ப சமீப ஆராய்ச்சி மூலமா எகிப்துல தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட தமிழி கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. எகிப்துல மட்டும்தான் தமிழ் கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கான்னு பார்த்தா இல்ல. உலகம் முழுவதும் பல இடங்கள்ல தமிழ் கல்வெட்டுகளும் தமிழ் பொருட்களும் கிடைச்சிருக்கு. சீனால 1281 ஆண்டை சேர்ந்த ஒரு தமிழ் கல்வெட்டு கிடைச்சிருக்கு. அதுல அங்க வாழ்ந்த தமிழ் வணிகர்கள் அப்பகுதியில ஒரு சிவன் கோயில் கட்டியதாகவும், அந்த சிவன் கோயிலுக்கு அப்பகுதியில் வாழ்ந்த மன்னர் நிலத்தை தானமா வழங்கியதாகவும் கல்வெட்டு குறிப்பிடுது. அடுத்ததா ஓமன்ல கிம் 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பானை ஓடு ஒண்ணு கிடைக்குது. அதுல நந்தை கீரன்ற ஒரு நபரோட பெயர் குறிப்பிட்டிருக்கு. அதே போல தாய்லாந்துல கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு உரைக்கல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுல பெரும்பதன் கல்னு குறிப்பிட்டிருக்கு. இந்த பெரும்பதன் என்பவர் ஒரு பொற்கல்லராகவோ அல்லது வணிகராகவோ இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த இடங்கள் மட்டும் இல்லாம இலங்கை, இந்தோனேசியா, ஜப்பான், நியூசிலாந்து, வியட்நாம் போன்ற பல இடங்கள்ல தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பொருட்களும் கல்வெட்டுகளும் கிடைச்சிருக்கு. இந்த திருக்குறள்ல என்ன பிழை இருக்குன்னு கண்டுபிடிச்சு பதிவு பண்ணுங்க. நன்றி.